அப்படின்றது இல்லாமல் சொஃபஸ்டிகேட்டட் எதிர்பார்க்காம பேசிக் நீட்ஸ் இருந்தால் போதும் அப்படின்றதுக்காக டீம் கூட ரொம்பவே ட்ராவல் பண்ணாங்க. பாலா குட்டம் பற்றி அவனை பாலா புதுமுக நடிகர் தான், ஆனால் அந்த கதாபாத்திரத்துக்கு ஏற்ற ஒரு நபர். அதே போல் கடலூரில் எங்களுக்கு சப்போர்ட் பண்ண ஒவ்வொரு நபர்களும், ராவான, இந்த மாதிரி நிறைய பேர், மனவண்ண, அந்த முத்து, இந்த மாதிரி ஒவ்வொருத்தருமே இது ஒரு படம் அப்படின்றது இல்லாமல் ஒரு 2 நாள் பார்த்தாங்க. படத்தை எந்த நோக்கத்துக்காக எடுக்கிறாங்க அப்படிங்கிறது தான் முக்கியம். அவர் இன்னும் அவருக்கு தெரியும் எல்லாமே, இன்னும் எப்படிலாம் வளரணும், இன்னும் அடுத்தடுத்த படிகள் எப்படி வளரணும் அப்படின்னு பேட்டிலாம் சொல்லியிருந்தாரு. அவருக்கு பாராட்டையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பளித்த இயக்குனர் மணிமூர்த்தி அவர்களுக்கு எனது மிகுந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மற்றும் இந்த படத்தில் அசோக் அவர்கள் எனக்கு அவரெல்லாம் நான் ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணியிருக்கேன். அவரோட படங்கள்லாம், அவரோட படத்தில் ஏற்கனவே நான் எழுதியிருக்கேன். அப்புறம் அவரோட படத்தை வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்து கொண்டு இந்த படம் கண்டிப்பாக வெற்றி அடையணும் அப்படின்னு நான் வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி முத்தமிழ். அடுத்து நாம் பேச அழைக்கிறோம். வாய்ப்புகள் அனைவருக்குமானது, விடாமுயற்சியுடன் வெற்றியை தொட நினைப்பவர்களின் பயணம் அழகானது. பல மொழிகளில் பல கதாபாத்திரங்கள் நிழல் போல வெளிச்சத்தை நோக்கி பயணப்படும் நடிகர் லாரா படத்தின் பலம் சேர்த்த மேத்யூ வர்கீஸ் அவர்களை பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். மேடையில் எல்லா நண்பரும் அண்ட் ஆல் தி டிக்னிட்டரிஸ் ஆன் தி ஸ்டேஜ். சாரி, திடீர்னு பேச கூப்பிட்டாங்க, நான் எதிர்பார்க்கல இவ்வளோ சீக்கிரம் கூப்பிடுவாங்க. இப்படி வரிசையில் வரும்னு நினச்சேன் நான், அதனால் கொஞ்சம் தடுமாற்றமாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரொடியூசர் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். ஃபர்ஸ்ட் அவர் என்னை ஆஃபீஸில் மீட் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு படம் எடுக்க போகிறோம், நீங்கள் ஃபஸ்ட்டு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா இந்த ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணுறதுக்கு சான்ஸ் கொடுத்த எம்கே சார், கார்த்திகேசன் சார், டைரக்டர் மணிமூர்த்தி சார், அவங்களுக்கு ஃபஸ்ட்டு நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஸோ இவ்வளோ ப்ராஜெக்டில் நம்பி என்கிட்ட கொடுத்துருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு நான் எஃபெக்ட் போட்டிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா நான் மட்டும் அப்படி இல்லை, டைரக்ஷன் டீம், கேமராமேன், அவங்க டீம், ஸோ மியூசிக் நல்லா பண்ணியிருக்காரு, நல்லா வந்திருக்கு. ஸோ படம் நான் உங்களுக்கு பிடிக்கும் நான் நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ. நன்றி. அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். கொட்டும் பனியில் பூத்த புது ரோஜா போல மலையாள கரையிலிருந்து வெற்றியை நெற்றியில் சூட்டி கோடம்பாக்கம் வந்திருக்கும் லாரா நாயகி அனுஸ்ரேயா ராஜன் அவர்களை பேச அழைக்கிறோம். Hi everyone, good evening. இங்கே வந்திருக்கிற மீடியா, ப்ரெஸ், ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், நிறைய டிரெக்டர்ஸ், ப்ரொடியூசர்ஸ் எல்லோரும் இருக்காங்க. எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் ஐம் ஸோ ஹாப்பி டுநைட். அண்ட் can I say മലയാളം? ഒരുപാട് നാളത്തെ ആഗ്രഹമായിരുന്നു ആൻഡ് ലൈക്ക് തമിഴ് ഇൻഡസ്ട്രിയിൽ വർക്ക് ചെയ്യണം എന്നുള്ളത്. ഐ എം സോ ഹാപ്പി ഫോർ ദാറ്റ്. நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பாங்க, நீங்கள் கொஞ்சம் தான் பார்த்துருப்பாங்க. அண்ட் ஐம் ஆல்சோ ஐ டிடன்ட் see like how it comes and all. I was also waiting for the release and I don't know how much it came and all. And thank you so much for casting me in this project, director and producer sir and the whole team of Lara and my co-actor Ashok and Varghese sir. எல்லாருமே ரொம்ப 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 சப்போர்ட் பண்ணாங்க for this character and thank you so much. Thank you all. Yeah, thank you. ஒரு பாடு படம் வெற்றி அடைக்கும், வாழ்த்துக்கள் அனு. நிகழ்ச்சியில் அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். நான் எனும் நம்பிக்கை சிகரம், உழைப்பை மட்டும் ஓயாது செய்தால் ஒவ்வொரு நாளும் உழைப்பின் வெற்றி உங்களின் வெற்றி கதவுக்கு வெளியே காத்திருக்கும் என நம்பியவர் லாரா. இவருக்கு பெரும் வெற்றியை கொண்டு சேர்க்கட்டும் என்ற வாழ்த்துக்களோடு அழைக்கிறோம் முருகா பிடிச்சிருக்கு அசோக் குமார் அவர்களை. அனைவருக்கும் மனமார்ந்த வணக்கங்கள். ஜென்ரலாக நன்றி. டைரக்டர் மணிமூர்த்தி சாரையும் ப்ரொடியூசர் கார்த்திகேசன் சாரையும் சொல்லப்போனால் அவங்க அவங்களுக்கு ஏற்ற மாதிரி எப்படின்னா
சொல்லப்போனால் அவங்க ஒரு பொசிஷனில் இருக்க மாட்டாங்க. இப்போ எங்களுக்கெல்லாம் ரொம்ப வந்து ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருந்தார். டேரக்டாக அந்த ஒரு பொசிஷனை தாண்டி இப்போ வந்து ஃப்ரெண்ட்லியாக வந்து இப்போது அந்த சார் சொன்ன மாதிரி தான் அந்த இடத்துல வந்து டேரக்டராக இருக்க மாட்டார். எங்களுக்கு வந்து என்னம்மா வேணும் ஏதுமா வேணும் உங்களுக்கு எல்லாம் ஓகேவா அந்த மாதிரி தான் கேட்பார். அதே மாதிரி எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக போய் படத்தை பாருங்கள் தேட்டரில். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ வெண்மதி. அடுத்து நாம் பேச அழைக்கிறோம். ஒரு கிரைம் த்ரில்லர் இன்வெஸ்டிகேஷன் ஸ்டோரி பெரும்பாலும் எங்கேயும் தொய்வு லேக் இல்லாமல் பார்வையாளர்களை ரசிக்க செய்ய வேண்டும். அப்படி ஒரு எடிட்டிங்கை அழகாக கொடுத்த லாரா எடிட்டர் வள்ளர் பாண்டி அவர்களை பேச அழைக்கிறோம். Thank you so much for being here, sir. And Lara, basically ரொம்ப சுருக்கமாக சொல்ல போனோன்னா எனக்கு இந்த படத்தோட வாய்ப்பு இதோட டைரக்ஷன் டீமில் இருக்கிற ஆல்பர்ட்னு ஒரு நண்பர் மூலமாக வந்தது. ஆல்பர்ட் சார் எனக்கு கால் பண்ணி சொன்னார், அசோக் ஒரு லோ பட்ஜெட் ஒரு டைட் பட்ஜெட் ஒரு படம் ஒன்று இருக்குது. நான் சொன்னேன் இந்த லைன் பொதுவாகவே நான் கேட்டிருக்கேன் சார், அடுத்தது என்ன சொல்லுங்களேன். அப்போ செட் இல்லை அசோக் இட்ஸ் ஏன்னா ஆல்பர்ட் சாருக்கும் எனக்கு இருக்கிற ஒரு ரிலேஷன் என்னன்னா, இதுக்கு முன்னாடி அவர் ஒரு ப்ராஜெக்ட் சொல்லும்போது என்னை ஒரு ப்ராஜெக்டில் நைஸாக மாட்டி விட்டுட்டு அவர் எஸ் ஆகிட்டார். அப்போ நான் சொன்னேன், தெய்வமே நீங்கள் லாஸ்ட் டைம் நான் ஆக்டராக சினிமாவுக்கு திரைக்கு நேராக தெரியிற முகமாக இருக்கேன், நான் எஸ் ஆக முடியல, நீங்கள் பேக் சைட்லேருந்து நீங்கள் போயிட்டீங்க, தயவுசெய்து நல்லபடியாக சஜஸ்ட் பண்ணுங்கள் சார். டைட் பட்ஜெட் சொன்னப்போ கூட நான் கேட்டேன், கதைக்கு ஏற்ற செலவு பண்ணுற ப்ரொடியூசர் இருக்கார், ஆனால் கதை தான் நிர்ணயிக்குது என்ன செலவுன்னு. அதை ப்ராப்பராக கரை சேர்க்குற ஃபண்டிங் பேக்கிங் இருக்கா? ஏன்னா நம்ம ப்ராஜெக்ட் என்ன பட்ஜெட்டில் எடுக்கிறோங்கிற விஷயம் தாண்டி அந்த கதைக்கு என்ன தேவையோங்கிற விஷயத்த ப்ராப்பராக பூர்த்தி செஞ்சோம்னா, நேர்த்தியாக அந்த சொன்னோம்னா ஆடியன்ஸ் அதை ஜென்வின்லி ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த விஷயம் இந்த ப்ராஜெக்டில் முழுமையாக பூர்த்தி செய்யப்பட்டது. ஸோ தேங்க்ஸ் டு ஆல்பர்ட் சார். ஏன்னா அவர் என்ன மணிமூர்த்தி சார் அறிமுகப்படுத்தினார், இயக்குனர் அறிமுகப்படுத்தினார், ப்ரொடியூசர் கார்த்திகேசன் அண்ணனை அறிமுகப்படுத்தினார். ஒரு நல்ல படைப்பில் ஒரு நல்ல கண்டென்ட் ட்ரிவன் கதையில் ஒரு மாடரேட் பட்ஜெட்டில் அழுத்தமான கண்டென்ட் இருக்கிற ஒரு படைப்பில் இருக்கிற சந்தோஷம் மகிழ்ச்சி இந்த படத்தோட ப்ரோசஸில் எனக்கு இருந்துச்சு. லாராங்கிற விஷயம் இது ஒரு பர்டிகுலர் கதாபாத்திரமா இல்லை ஒரு காப் அண்ட் ஒரு சொன்ன மாதிரி வர்கீஸரோட மகனாக தான் நான் நடிக்கிறேன். மெஹரூஃப்னு ஒரு கதாபாத்திரம். அந்த மாதிரி ஒரு காப் அண்ட் இது சேஸ் ஒரு இன்வெஸ்டிகேஷன் கிரைம் த்ரில்லர் ப்ரைமர்லி. ஸோ இது ரெண்டு கேரக்டர்ஸோட ஏதோ இனிஷியல்ஸா இல்லை லாரா நான் யார் அது ஏதோ முழு ஃபார்மோட ஷார்ட் ஃபார்மா, இந்த விஷயங்கள் பல விஷயங்கள் அன்ஃபோல்ட் ஆகும். ஒரு படைப்பாக பார்க்கும்போது இதில் நிறைய நியூ ஃபேஸஸ், நியூ டெக்னீஷியன்ஸ், நியூ எனர்ஜிஸோட சமன்வயமும் நடந்திருக்கு. அண்ட் அந்த பர்ஃபார்மன்ஸஸை கூட பார்க்கும்போது ஐ ஃபெல்ட் இதை ப்ராபப்ளி ஒரு ரெக்கக்னைஸ்ட் ஃபேஸ் பண்ணியிருந்தாருன்னா இது இந்த அழுத்தமாக தத்துரூபமாக வந்து ஒரு ஆடியன்ஸை நம்ம மனசை தொட்டிருக்குமான்னு தோணுச்சு. தெர் ஆர் மெனி நியூ ஃபேஸஸ் இந்த ஃபில்ம். எனக்கு பர்சனலி லாரன்ஸ்னு கதாபாத்திரம் ஒருத்தர் பண்ணது ரொம்ப பிடிச்சது. ஒரு மார்ஜரியில் சீஃப் டாக்டராக பார்க்குற ஒருத்தர் குட்டி குட்டி nuances I really loved their performances. ஸோ அந்த ஃப்ரெஷ்னஸ் இந்த படத்தில் இருக்குது. அந்த கண்டென்ட் ஐட்டமாக ஜென்ரலி எந்த படம் மாதிரி இருக்குன்னு நம்ம மைண்டில் ஓடும். இப்போ நான் தாடி முடி வளர்த்தோன்னே ஒரு படத்துக்கு அது பட்டுன்னு இந்த பருத்தி வீரன் சாயல் இருக்கும், அந்த பட்டுன்னு நம்ம மைண்டு சிந்தனை போகும். நான் அப்படி வானம் பார்த்த சீமையிலேன்னு ஒரு படம் பண்ணியிருந்தேன். இன் ஜென்ரல் இது எந்த விதமான பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இல்லாமல் ஒரு நல்ல கதை ஒரு நல்ல கண்டென்ட் வருதுன்னா இந்த ஒரு நொடி மாதிரி ஒரு படம்லாம் வந்து தெரியும். ஒரு நல்ல இன்வெஸ்டிகேஷன், ஸ்மார்ட்டான ஸ்க்ரீன் பிளே, தெளிவாக ஒரு அந்த கதைக்கும் இந்த கதைக்கும் சம்மந்தம் இல்லை, பட் இந்த ஃப்ளேவர் உங்களை அட் தி எட்ஜ் ஆஃப் த சீட் அட்டாச்சாக வச்சு உங்களை கண்டிப்பாக இருக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இந்த படைப்பில் இருக்குது. கதையோட லைன் கரு கொண்டு வந்தவர் ப்ரொடியூசர் சார். அவர் ரொம்ப ஸ்மார்ட்டாக அவரை பற்றி நிறைய விஷயங்கள் பேசணுன்னு இருக்குது. கோவை நண்பர்கள் நிறைய பேர் வெவ்வேறு ஊர்லேருந்து இன்ஃபேக்ட் இங்கே வந்திருக்கீங்க. தேங்க்ஸ் இந்த ஃபங்க்ஷனுக்கு இந்த ஈவெண்ட்டுக்கு இருந்தது. ஃபர்ஸ்ட் டீசர் வரப்போ கூட அசோக் குமார் அவன் ஸ்டேஜில் வரப்போ ஸ்க்ரீனில் வரப்போ ஒன்றும் பெருசாக இருக்கல. இவர் வந்தோடனே ஒரு விசில்லாம் கேள்விப்பட்டேன், கெத்தாக இருந்துச்சு சார் அவருக்கு. பட் ஐம் ரியலி ஹாப்பி. ஏன்னா ஒருத்தருடைய இவ்வளோ வருடங்களோட ஒரு பயணம் இருந்திருக்குல்ல சார். நான்லாம் ஜீரோலேருந்து ஆரம்பித்து பண்ணுறோம். முருகா பிடிச்சிருக்கு, கோழி கூது, அடையாளம் கொடுத்த படைப்புகள் எனக்கே பர்சனலி ஏதோ போன ஜென்மத்தில் பண்ண மாதிரி இருக்குது. எனக்கே அந்த ரெக்கக்னிஷன் ஆடியன்ஸ் கூட கனெக்ட் ஆகிறதுக்கு நான் காத்துட்ருக்கேன். கடவுள் நேரத்தில் ஃபீல்டில் அப்ரிசியேஷன் இருக்குது. டேலண்டடாக இருக்க, டான்ஸ் ஆடுற, ஃபைட் பண்ணுற, தெளிவாக இருக்க, அஜயலாக இருக்க, நல்லா பண்ணுற, அந்த டேர்னிங் பாயிண்ட் அமையணும்னு அந்த பிளெஸிங் இருக்குது. அந்த விஷயம் மலரணும்க்கு நம்ம எல்லாருமே பயணிச்சுட்ருக்கோம். ஒரு 25 வருடங்கள் ஒரு நபர் சென்னைக்கு வந்து தடுமாறி கீழே விழுந்து திருப்பி ஊருக்கு போய் தூசி தட்டி ஒரு விஷயத்தை எம்பையரை பண்ணி படத்தில் ஒரு ப்ரொடியூசர் ஆஸ் வெல் ஆஸ் அன் ஆக்டர் ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்டாண்டிங் ஸ்ட்ராங் கதாபாத்திரமாக நடித்து
இன்னைக்கு அவரோட படைப்பு இங்கே உங்கள் கண்ணுக்கு நேரம் தெரிஞ்சிச்சு. இதை ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள், ஏன்னா இட் இஸ் வெரி ஸ்வீட் ஆஃப் ஹிம் தட் வருஷம் ஒரு படம் கொடுக்கணும். ஒரு புது தயாரிப்பாளராக ஒருத்தர் நம்ம ஃபீல்டுக்கு வரும்போது நிறைய பேர் முதல்ல பயமுறுத்திடுவாங்க. இந்த பட்ஜெட்டில் பண்ணால் செட் ஆகாது, இதில் பண்ணணும், இதில் பண்ணால் தான் பணம் ரோலிங் இருக்கும், ரொட்டேஷன் இருக்கும், எல்லாம் தாண்டி கண்டென்ட்டை மட்டும் மையமாக வச்சு ஒருத்தர் இறங்கியிருக்கிறார். எனக்கு இந்த டீம் கூட இருக்கிற பயணம் ஹேஸ் பீன் வே மச் மோர் தேன் இந்த படத்தில் ஒரு நடிகனாக என்னோட இருக்கிற பயணம் தாண்டி. இட்ஸ் பீன் அ லிட்டில், நம்ம எல்லாருமே ஒரு பெயிண்டிங்கில் கதாபாத்திரங்களாக தான் இருக்கும். இதில் ஹீரோ ஹீரோயின் அந்த மாதிரின்னு இல்லை, இந்த கண்டென்ட் தான் ஹீரோவாக கண்ணுக்கு முன்னாடி நிற்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு அங்கீகாரம் கிடைக்க வேண்டிய ஒரு நல்ல அழகான படைப்பில் நம்ம இருக்கோங்கிற சந்தோஷம் இருக்குது. கதையோட லைன் அவர்கிட்ட இருந்து வந்துச்சு, குழந்தைய தத்தெடுத்து அதை தன் குழந்தைய வளர்க்குறது மிகப்பெரிய விஷயம். அது மணிமூர்த்தி சார் கெத்தாக பண்ணியிருக்கிறார், த டிரெக்டர். ஏன்னா இந்த மாதிரி லைன் மட்டும் கேட்குறப்ப சம்டைம்ஸ் கொஞ்சம் ட்ரையான ஃபீலாக இருக்கும். அதை சுவாரஸ்யமாக ஒவ்வொரு சீன் நவுற விஷயமே நான் படைப்பாக பார்க்கும்போது ஒவ்வொரு கதாபாத்திரங்கள் கூட நம்ம கனெக்ட் ஆகுறது. ஒரு நீங்கள் படம் பார்க்குறப்ப தெரியும், பட் ஐ திங்க் அந்த ஆக்டர்ஸும் இங்கே இருக்காங்க. ஸோ அவங்கள பற்றி ஒரு அம்மா என்ன நடந்தாலும் அவங்களுக்கு வேறு ஒரு மண்ணும் இல்லை, 200 ரூபா கொடுத்துட்டு போயேங்கிற விஷயத்துலேயே இருப்பாங்க. அந்த அம்மா எனக்கு ரொம்ப பிடிச்சதுமா அவங்க ஒர்க்கு படத்தில் பார்த்தோன்னே. அந்த குட்டி குட்டி செதுக்கிற விஷயங்கள் இருக்குல்ல, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருந்தாங்க. சமுதாயத்தில் நடக்கிற சில சோஷியல் இஷ்யூஸை, சோஷியல் விஷயங்களை கதையில் லைட்டாக ஹியூமரோட ஒரு சாட்டரிக்கலாக டச் பண்ணிவிட்டு ஆடியன்ஸ் மேலே சிந்திக்கவும் விட்டுருக்கிறாரு. ஸோ விச் ஷோஸ் அ பிரில்லியன்ஸ் ஆஃப் அ வெரி ஸ்மார்ட் டிரெக்டர். அண்ட் ஒரு ஸ்மார்ட் டிரெக்டராக மணிமூர்த்தி சார் கூட பயணிச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷம். பாக்கி இந்த விழாவின் நாயகன் ரகு ஸ்ரவன், ஒரு த்ரில்லர் மாதிரி படைப்புகள் ஜென்ரலாகவே ஒரு மியூசிக் கம்போசருக்கு ஒரு ஹாரர் த்ரில்லரெல்லாம் ஒரு வரப்பிரசாதம். அண்ட் அவர் பியூட்டிஃபுல்லாகவே பண்ணி 5 நாளில் என்னடா 5 நாளில் ஆர்ஆர் முடிச்சிட்டாங்கன்னா அசால்ட்டாக சொல்கிறான்னு தோணுச்சுன்னா, தீனி இவ்வளோ இருக்குது கிடச்ச உடனே ஜாலியாக ஒர்க் பண்ணியிருக்கிறாரு. அதோட பிரதிபலிப்பு வந்திருக்கு. அவர் ஒரு மிகப்பெரிய பலம் ஃபார் த மூவி. சினிமாட்டோகிராஃபர் உட்பட ஒரு விஷுவலி உங்களை என்கேஜ் பண்ணுற ஒரு ஸ்க்ரீன் பிளே ட்ரிவன் கதை. கூடிய விரைவில் கடவுள் அனுகிரகத்தில் தியேட்டர்ஸ்க்கு வருவோம். அண்ட் உங்களோட அன்பு ஆதரவு இந்த டீமுக்கு தேவை. ப்ளீஸ் கீப் சப்போர்ட்டிங் அஸ். திரையுலகத்தில் அட் திஸ் ஜங்க்சர் ஐ வுட் ஆல்சோ லைக் டு தேங்க் சத்யராஜ் சார். முதல்ல இந்த டைட்டில் லான்ச் பண்ணும்போது சத்யராஜ் சார் தான் அதை ஃபர்ஸ்ட் லான்ச் பண்ணார். ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல் நண்பராக விஜய் சேதுபதி சார் இதோட ஃபர்ஸ்ட் லுக்கை லான்ச் பண்ணார். படிப்படியாக வந்து இந்த படம் இப்போ ஆடியோ அண்ட் ட்ரெய்லர் லான்ச்சுக்கு வந்து கூடிய விரைவில் ரிலீஸோட பயணத்தில் இருக்குது. ப்ளீஸ் கீப் சப்போர்ட்டிங் அஸ். என்ன நல்ல படைப்புகள் ஜெயிச்சிச்சுன்னா இன்னும் நல்ல படைப்புகள் வரும், இன்னும் ஊக்கம் கிடைக்கும், சினிமாவும் வளரும். தேங்க்யூ ஸோ மச். காட் பிளஸ் யூ ஆல். மாமாருங்க பண்ணுறீங்க, பட் அது கொஞ்சம் நல்லா இருக்கும், நீங்கள் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னாரு. அன்றைக்கே நான் ஆக்சுவலாக ஓகே சொல்லிட்டேன். கதையை சொன்னார், எனக்கு பிடிச்சிருந்தது. இது ஒரு ஆக்சுவல் இன்சிடென்ட் நடந்த ஒரு விஷயம். ஸோ அதை பேஸ் பண்ணி கதை எடுக்கிறாரு. அண்டு ஃபர்ஸ்ட் டைம் நான் ப்ரொடியூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார். அந்த ஒரு தைரியமே வந்துட்டு ஒரு பெரிய விஷயம் ஆக்சுவலாக. ஏன்னா இப்போலாம் படம் எடுக்கிறதே ஒரு பெரிய விஷயமா இருக்குது. அதுவும் ஒரு சின்ன பட்ஜெட்டில் ஒரு படம் எடுக்கணும்னா அது திரைக்கு வந்து சேருமா சேராதான்ற ஒரு நிறைய பிரச்சனைகள் இருக்குது, நிறைய யூனோ அப்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்குது. அந்த ஒரு இதெல்லாம் பெருசாக பொருட்படுத்தாமல் அவர் வந்து இதை எடுத்து கம்ப்ளீட்டும் பண்ணி அதுக்காக ஒரு டீமும் சேர்த்து ஷூட் டைம்லலாம் நிறைய விஷயம் அவரே பண்ணார் ஆக்சுவலாக. அது வந்துட்டு கொஞ்சம் இதில் வந்து உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையா, உங்களுக்கு எந்த கஷ்டமும் இல்லையா நிறைய வாட்டி வந்து கேட்பாரு. பட் சாப்பாடுலேருந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன்லேருந்து கிட்டத்தட்ட ப்ரொடக்ஷன் மேனேஜரும் அவரே, ப்ரொடியூசரும் அவரே, ஸ்பாட் பாயும் அவரே, ஆக்டரும் அவரே. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயம், பல ஹேட்ஸ் யூனோ ஒருத்தர் அதை போட்டு அது பண்ணுறது வந்துட்டு ஒரு ஈஸியான விஷயம் கிடையாது. அவர் கூட இருக்கும்போது, அவர் கூட ட்ராவல் பண்ணும்போது அந்த ஷூட் டைம்லலாம் நான் அதெல்லாம் நிறைய கவனித்தேன். எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காருன்றது தெரியும். இந்த கஷ்டத்துக்கெல்லாம் ஒரு நல்ல பலனாக இந்த படம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ வாழ்த்துக்கள், வெற்றி படம். அண்ட் தேங்க்யூ ஆல். நன்றி, வணக்கம்.